நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கடந்து சொல்லுவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். நான் நினைக்கிற மாதிரி இன்றைக்கு எனக்கு நேரங்கள் காணாது என்று சொல்லி நினைக்கிறேன். ஆகவே நான் பிரதான ஒரு சாட்சி சொல்ல இருக்கிறது. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். நான் இந்த இடத்துல நிற்பது தேவனுடைய கிருபை. இந்த நாளிலே இந்த இடத்துல நிற்பது தேவனுடைய கிருபை. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக நான் வாஷ்ரூமில் வலிக்க விட்டு விழுந்து என்னுடைய தலை அடிபட்டு நான் அப்படியே விழுந்து போனேன். நான் நினைத்தேன் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டது என்று. பின்னுக்கால அப்படியே தலை அப்படி கஷ்டமாக இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் சென்று அங்கே எனக்கு சிகிச்சை கிடைப்பதற்கு முன்பதாக எங்களுடைய சபையில் இருக்கிற பெண்களுக்கு அந்த குழுக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்கும்படியாக என்னுடைய சகோதரி பிரியா சொல்லியிருந்தபடியால் அவர்கள் அநேக ஜெபங்களை ஏறெடுத்து அவர்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார்கள். ஒன்றும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாம் சுகப்படுத்துவார் ஒன்றும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் சுகப்படுத்தினார். எனக்காய் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி என்று சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரின் சுகம் கொடுத்து இந்த இடத்துல இந்த நாளிலே கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் செல்லுவோம் சீக்கிரமாக. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். யார் பைபிள் வாசிக்கிறா? சிஸ்டர் பிரியதர்ஷினி வாசிக்கிறீங்களா? ரைட், எடுங்க. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து வாசிங்களே. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ரைட். இந்த இடத்துல யோனாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியம் எங்களுக்கு தெரியும். இந்த கதை தெரியும். யோனாவின் இந்த கதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். யோனாவின் கதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இப்போ யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்து நோக்கம் வைத்து அவனை அழைக்கிறார். ஆண்டவர் அழைத்து தான் யோனாவை நினிவேக்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்காக அனுப்புகிறார். இந்த காலவேளை உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்களையும் கூப்பிட்டு ஆண்டவர் ஏதோ ஒரு சில காரியங்களை பொறுப்புகளை தருகிறார். நினிவேக்கு போகும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவன் தரிசுக்கு போகிறான். 4ஆம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய அவன் என்ன செய்தானாம்? வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ரைட். இப்ப ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம இவன் சுயமாய் சிந்தித்து நான் ஆண்டவரை விட்டு விலகி இவன் வேற வழியால் போகிறபடியால் இவனுக்கு ஆபத்து நேரிடுகிறது. வாசிப்போம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். ரைட். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இங்கே கடல் கொந்தளிக்கும் பொழுது, சமுத்திரம் கொந்தளிக்கும் பொழுது அங்கே யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிடுகிறது என்று சொல்லி சீட்டு போடுகிறார்கள். யார் என்று பார்ப்போம், இது யார் நிமித்தம் நேரிட்டது என்று சொல்லி. அந்த நேரம் யோனாவின் பெயர் விழுகிறபடியால் அந்த நேரத்தில் அங்கே 8ஆம் வசனம் அதான் சொல்கிறது. அப்பொழுது அவர்களை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டதென்று நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்?
உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பக்தியுள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், இவன் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாய் தரிசிக்க போகிறான். ஆண்டவருடைய திட்டம் இவன் நினிவேக்கு போக வேண்டும் என்று. ஆனால் இவன் தரிசிக்க போகிறான். ஆனால் தரிசிக்க போகிறபடியால் இவனுக்கு அங்கே ஆபத்து நேரிடுகிறது. இவனை சுற்றி இருக்கிற கப்பலில் இருக்கிற மற்றவர்களுக்கு ஆபத்து நேரிடுகிறது. தேவ சமூகத்தை விட்டு விலகி தேவ திட்டத்துக்கு மாறாய் கிரியை செய்கிற, அவருடைய திட்டத்துக்கு மாறாய் வேலை செய்கிற, அவருடைய திட்டத்துக்கு மாறாய் நாம் நமது வாழ்க்கையிலே முடிவெடுக்கிற எந்த காரியமும் ஆபத்தில் தான் நேரிடும். ஒரு தனி மனிதனாய் இருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அவனோடு அது முடிந்துவிடும். ஒரு குடும்ப தலைவனாய் இருக்கலாம், அல்லது ஒரு குழுவின் தலைவனாய் இருக்கலாம். அவர்கள் ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரி விலகி போனால் அந்த குடும்பத்தை பாதிக்கும், அந்த குழுவையும் பாதிக்கும். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவ திட்டத்துக்கு மாறாய் ஒரு மனிதன் விலகி போவான் என்றால் அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகுறான். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்து போகிறவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறான். தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் விலகுவானானால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய தொழில், அவனுடைய எதிர்காலம் எல்லாமே அழிந்து போகும். இதுதான் உண்மை. ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாய் தன்னுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்ததான ஒரு வாலிபனை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? எத்தனை பேத்துக்கு விருப்பம் வாலிபனை குறித்து பார்க்க? இந்த இடத்துல வாலிபர்கள், முதியோர்கள், பெரியோர்கள் என்று இல்லை, எல்லாமே வாலிபர்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளால. ஆமென். வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதி புத்தகங்கள் 13ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாய் விலகி போனதான ஒரு வாலிபனின் கதையை பார்ப்போம். நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசிக்காதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தர் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். சிஸ்டர், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எத்தனை பேத்துக்கு சிம்சோனின் கதை தெரியும்? சிம்சோன் கதை தெரியும்னா எல்லாத்துக்கும் தெரியும். ரைட், எல்லாத்துக்கும் தெரியும். ரைட், நாம் அந்த தெரிந்த கதையை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமென். தெரியாத கதை ஒன்று நான் சொல்ல முடியாது. அப்போ தெரிந்த கதையை சொல்கிறபடியே உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனபடியாக அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த நாளிலே அதை புரிந்து கொள்ளவும். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு எவ்வாறு இந்த கதையை உங்களுக்கு புரிய வைப்பார் என்பதை நான் பார்ப்போம். ரைட், நான் சொல்கிறேன். கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாக, இங்கே மனோபா என்ற ஒரு கணவன், அவனுடைய மனைவி, இவள் ஒரு மலடியாய் இருக்கிறாள். இவளுக்கு வெகு நாளாய் பிள்ளைகள் இல்லை. ஆனபடியால் இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய திட்டம் வருகிறது. அது எப்படி என்றால், இவன் தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவா வருகிறான் என்று சொல்லி. ஆகவே அங்கே மோசேக்கு பிறகு, யோசுவாக்கு பிறகு, காலேபுக்கு பிறகு இங்கே சிம்சோன் என்ற
செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவனை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்த ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானதொன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்த ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவர்கன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அதுக்கு பிறகு அந்த ஸ்திரீ போயிட்டு அந்த நேரத்தில் தன் கணவன் மனோவா அந்த இடத்துல இல்லை. அதுக்கு பிறகு அவர் கற்பந்தரித்த ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டானதொன்றும் புசியாமல் இரு. அந்த பிள்ளை பிறந்த முதல் தன் மரணம் மட்டும் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான் என்று சொன்னார். ஆகவே இந்த நசரன் என்று சொன்னால் எத்தனை பேத்துக்கு தெரியும்? நசரேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த நசரேன் என்று சொன்னால் ஆணும் சரி பெண்ணும் சரி குறிப்பிட்ட நாட்களுக்கு தங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிவு செய்யப்பட்டவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று தாங்களை அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாதவர்கள் தான் இவர்கள். அவர்கள் செய்து கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற இவர்கள் அப்படியா இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ ஒரு குழந்தை பெறப்போகிறாய். அப்போ ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. என்ன காரியம்? நீங்கள் செய்ய வேண்டியது, பெற்றோர் செய்ய வேண்டியது. 2 பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது. தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் ஏன்னு கேட்டால், ஆண்டவருக்கு தெரியும் அவர்கள் திராட்சை ரசம் மது அருந்துகிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அந்த நாட்களில் பெண்கள் பெண்கள் குடிப்பார்கள். இப்பையும் குடிக்கிறார்கள் பெண்கள். வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் எங்கேயாவது ஒரு பார்ட்டியில் அங்கே அவர்கள் குடிக்க எல்லாம் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கேயும் நாங்கள் ரோட்டுகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் அல்ல, வெளியில் உள்ளவர்களை நாம் காணுகிறோம். இந்த தாயின் தகப்பனும் மது அருந்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் சொல்கிறார், நீ திராட்சை ரசமோ மதுவோ அருந்தக்கூடாது. இந்த பிள்ளையை பெத்தெடுக்க தொட்டியும் தீட்டானதொன்றும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படி என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது வாசிங்க 8ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்கிறான். நல்ல ஒரு தகப்பனா இவன் சொல்லுகிறான், பிறக்க போகின்ற இந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லுங்க, மறுபடியும் உம்முடைய தேவதூதனை அனுப்பி சொல்லுங்க என்றால். நான் உங்களுக்கு இந்த கதையை கொஞ்சம் விரைவாய் சொல்லி போகிறேன். அதன் பிறகு வாசிப்போம் 12ஆம் வசனம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோட சொன்ன யாவற்றையும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து திராட்சை கொடியிலே உண்டாகிறது ஒன்றையும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றையும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளை இட்டது எல்லாம் கை கொள்ள கடவாள் என்றார். ரைட். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தீட்டானதொன்றும் நடக்கக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் இது. ஏனென்றால் இவனை பித்த எடுக்க தொட்டியும் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதன் பிறகு வாசிப்போம் 24ஆம் வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ரைட். பின்பு அந்த ஸ்திரீ என்ன பெற்றெடுக்கிறாள், சிம்சோனை பெற்றெடுக்கிறாள் இல்லையா?
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், அவன் சோராவுக்கு எஸ்தாவோலுக்கும் விடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் ஏவ துவங்கினார். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், சிம்சோன் பிறந்ததுக்கு பிறகு அவனோடு தேவ ஆவியானவர் வல்லமையாய் அவனோடு இப்போ இறங்கிவிட்டார். ஒரு வாலிபனூடாய் ஆண்டவருடைய நோக்கம் இவனை கொண்டு வர, இவனை அபிஷேகிக்கணும், ஆண்டவருக்கென்றே இவன் ஒரு ராஜாவாய் ஏற்படுத்தணும் என்ற ஆண்டவருடைய திட்டம் நோக்கம். சரியா? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் ஏவ துவங்கினார். அதன் பிறகு வாசிப்போம், 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிம்சோன் வாசிங்க. அதன் பிறகு சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தீர் குமாரத்திலே ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரியின் குமாரத்திகளில் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோனோ தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். என்ன நடக்கிறது? இப்போ வாலிபன் ஆகி ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று சுற்றி திரிகிறான். அப்படியே திம்னாத்துக்கு போகிறான். அங்கே போனோன்னா ஒரு அழகான பெண்ணை கண்டு விட்டான். ரைட், ஒரு அழகான பெண்ணை கண்டு என்ன செய்கிறான்? அவளை விரும்புகிறான். விரும்பினதுக்கு அப்புறம் வந்து தன் தகப்பன் இடத்துலையும் தாயின் இடத்துலையும் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? என்ன 13ஆம் வசனத்தில் தானே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் சிஸ்டர்? அதை எனக்கு விடுவி. அப்பொழுது 14:3, அப்பொழுது அவன் தாயின் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் என்ன சொல்லுகிறார்கள்? நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெண்ணை கொல்ல வேண்டுமோ? விருத்த சேதனம் இல்லாத பெண்ணை கொல்ல வேண்டுமோ என்று கேட்கிறார்கள். அவனுடைய மனைவியை நோக்கி தகப்பன் கேட்கிறான், உன்னுடைய சகோதரர்கள் வீட்டில் பெண் இல்லையோ? நீ போய் இந்த பெலிஸ்திர பெண்ணை கொல்ல வேண்டுமோ எப்படின்னு கேட்குறான். அதாவது விருத்த சேதனம் இல்லாத அந்நிய ஜாதியை போயிட்டு இவன் எப்படி திருமணம் முடிக்கலாம் ஃபைட் பண்ணுறார்கள், கேட்குறார்கள். அப்போ அவன் என்ன சொல்லுகிறான்? எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றான். சிம்சோனோ தன் தகப்பனை நோக்கி, அப்பா இங்கே பாரு, அவன் என் கண்ணுக்கு பிரியமானவளாக இருக்கிறாள், ரொம்ப அழகாக இருக்கிறாப்பா, அப்பாட்ட சொல்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது, இந்த கண்ணை தான் பிடுங்கி கடைசியில் மாவரைக்க விட போகிறான்னு தெரியாது. சரியா? அப்போ பிடிவாதமாக இருக்கிறான். ரைட், வாசிப்போம் 5ஆம் வசனம். அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராய் வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ரைட். இப்போ இவர்கள் பொண்ணு பார்க்க போறார்கள். போகிற வழியிலே சிங்கம் வருகிறது. அந்த நேரத்தில் வாலிபனுக்கு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அவன் சிங்கத்தை விட பலன் ஒன்றுமே இல்லை, சிங்கமாய் சீருவான். உண்மைதான் அது. அப்போ சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போலும் கிழித்து போட்டு போய்விட்டான். முதலாவதாக நாம் 3ஆம் வசனத்தில் பார்க்கையில் ஒரு காரியம்தான், அவன் செய்யக்கூடாது, அந்நிய ஜாதிகளை அவன் திருமணம் முடிக்கக்கூடாது, அவன் திருமணமே முடிக்கக்கூடாது. ஆனால் அந்நியர்கள் பெலிஸ்தர்களை போய் முடிக்கிறான். ஆனால் பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அதை கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
மிகுந்த பொறுமையினாலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும். 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீங்க செய்ய வேண்டிய காரியம் கிறிஸ்தவர்களை திருமணம் முடிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களோடு பங்கு கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களோடு அதிக உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களோடு நீங்க எந்த விஷயத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்நிய நுகத்தை ஒரு நாளும் தேடக்கூடாது. ஆனா இங்க தன் தாயும் தகப்பனும் சொல்றாங்க தன் பிள்ளைக்கு, நீ அந்நியனோடு போய் எப்படி, நீ பெலிஸ்தரோடு எப்படி, விருத்த சேதம் இல்லாதவர்களோடு எப்படி போய் பெண் கொள்ளலாம் என்று கேட்கிறார்கள் இல்லையா? அதன் பிறகு பொன் பார்க்க போகிறார்கள். அங்கே போகிற வழியிலே சிங்கம் அகப்படுகிறது. இவன் சிங்கத்தை கொலை செய்து விட்டு போய்விட்டான். அதுக்கு பிறகு 6ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் ஒரு ஆட்டை கொள்வது போல், ஆட்டை கிழித்து போடுவது போல் அவன் கிழித்து போட்டு அவன் போய்விட்டான். வசனம் வாசிப்போம், 9ஆம் வசனம். அவன் அதை தன் கையினால். அது பிறகு 8ஆம் வசனம், கடைசி வசனத்தை வாசிப்போம். சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனின் வாசிப்போம், தேநீர் கூடமும் தேனும் இருந்தது. அவன் அதை கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். இப்போ இந்த சிங்கத்தை கிழித்து போட்டுட்டான். அதன் பிறகு மறுபடி வரும்பொழுது ஒரு நாள் வரும்போது வந்து அந்த சிங்கத்தின் உடலிலே அங்கே தேன் பூச்சிகள் இருந்தது, அதில் தேன் இருந்தது. அதை எடுத்து சாப்பிட்டு அதை தன் தகப்பனிடத்திலையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டான். அதன் பிறகு வாசிப்போம், சாப்பிட்டு கொண்டே நடந்தான், தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. தன் தாயினிடத்திலும் தகப்பனிடத்தில் இந்த விஷயத்தை மறைத்து விட்டான். நான் எப்படி சிங்கத்தின் உடலிலிருந்து தான் இந்த தேனை எடுத்துட்டு வந்தேன் அதை சொல்லலை, அவர்களுக்கும் கொடுத்தான். தீட்டானதை இவனும் செய்துவிட்டு தன் தாய் தகப்பனுக்கும் கொடுத்து விட்டான், மறைத்து விட்டான். பொய்யனாய் நடக்கிறான். சரிங்களா? அவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. அவன் பொய்யனாய் நடக்கிறான். 13ஆம் வசனம், அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டியையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் பொன் பார்க்க போய்விட்டார்கள். பொன் பார்க்க போன வீட்டில் ஒரு விடுகதையை கேட்டு விடுகதைக்கு சொல்லுகிறான், நான் கேட்குற விடுகதைக்கு 30 துப்பட்டியும் 30 மாற்று வஸ்திரங்களையும் எனக்கு தர வேண்டும். அதாவது அங்கே ஒரு பாட்டி நடக்கிறது, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த இடத்துல இவன் ஒரு விடுகதையை சொல்லி அந்த இடத்துல அவர்களிடத்துல சொல்லிவிட்டான். அதன் பிறகு அந்த விடுகதையை அவர்கள் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். அந்த விடுகதையை தன் பெண்ணிடத்திலே சொல்லுகிறார்கள். அந்த ஊர் வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், இந்த விடுகதையை நீ சிம்சோனிடத்தில் கேட்டு எங்களுக்கு சொல்லாவிட்டால் உன்னையும் உன் தகப்பனையும் சுட்டரித்து விடுவோம் என்று சொல்லி அங்கே பயங்காட்டுகிற ஒரு சம்பவத்தை காணலாம். அதன் பிறகு நாம் வாசிப்போம், அந்த விடுகதையை விட்டுருவோம். இப்போ சரியா? அந்த விடுகதையை விட்டுருவோம். வாசிப்போம். இந்த இடத்துல இவனுடைய பலம், இவனுடைய வல்லமை, இது கர்த்தருடைய ஆவியினால் கர்த்தர் கொடுத்த பலன் என்ன. அப்போ இந்த விடுகதையில் விடையும் அவனுக்கு கிடைத்து விட்டது. அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவன் கோபம் உண்டு விடுகதையை விட்டு அவன் விடையை அவன் மனைவியிடத்தில் அவன் சொல்லி கொடுத்தவொடனே அந்த விடையை அந்த வீட்டில் அவன் சொல்லிவிட்டான். அந்த அவர்களோடு இருந்த விருந்துக்கு கூடியிருந்தவர்களிடத்தில். அதன் பிறகு அவர்கள் விடையும் சொல்லிவிடுகிறார்கள் 18ஆம் வசனத்திலே. அதன் பிறகு அவன் கோபம் அடைந்தவனாய் அவன் மறுபடி வீட்டுக்கு வந்துடுறான். வாசிப்போம் நம்ம 19ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அகாஸ்லோனுக்கு போய் அவ்வூரிலே 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டிற்கு போய்விட்டான்.
ரைட். அப்போ அந்த விடுகதையை சொன்னோன்னே அதன் பிறகு இவன் என்ன செய்துட்டான், கோபம் மூண்டவனாய் போயிட்டு இங்கே 30 பேரை கொன்று அவர்களிடத்தில் வஸ்திரங்களை கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுத்து விட்டு அவன் கோபம் மூண்டவனாய் திரும்பி போய்விட்டான். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். சிம்சோனின் பெண்ஜாதி ஆனவள் என்றால் அவனுடைய தோழரில் அவருடனே சிநேகிதமாய் இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். ரைட். இப்போ என்ன நடக்குது, கோபம் மூண்டவனாய் வீட்டுக்கு வந்துட்டான், அவனுடைய பெண் ஜாதியை வேற ஒருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து விட்டார்கள். சரியா, அவனை வேற ஒருவனுக்கு திருமணம் அவளை செய்து கொடுத்து விட்டார்கள். ரைட். வாசிப்போம் 4ஆம் வசனம் 15:4. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையில் அவைகளை ஓடவிட்டு கதிர் கட்டுகளை வெள்ளாமைகளில் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். ரைட். இப்போ 300 நரிகளை பிடித்து அவன் அங்கே போயிட்டு இந்த கோபம் மூண்டுட்டான், என் மனைவியை வேற ஒருவங்க திருமணம் செய்து கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு 300 நரிகளை பிடித்து வாளோட வாழை வைத்து கட்டி பந்தத்தை கட்டி அப்படியே விட்டுட்டான். வெள்ளாமைக்குள்ளும் அங்கே திராட்சை தோட்டத்துக்குள்ளும் வயல்களுக்குள்ளும் சென்று எல்லாம் சுட்டரிக்க போடப்பட்டது. அதன் பிறகு அதன் சிம்சோனை பிடித்து ஏன் இப்படி செய்தா என்று கேட்டதுக்கு பிறகு, ஏன் யார் இதை செய்தா என்று கேட்டதற்கு இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், சிம்சோனின் மனைவியை வேறொருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தபடியால் சிம்சோன் தான் இந்த காரியத்தை கோபமூண்டவனாய் செய்தான் என்று சொன்னதுக்கு பிறகு சிம்சோனுடைய மனைவியும் அவளுடைய தகப்பனையும் சுட்டரித்து போட்டார்கள் இந்த ஜனங்கள். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம் இவனுடைய வல்லமை. இவன் நிறைய பிடிக்கிறான், 300 நரி. நமக்கு ஒரு நரியை பிடிக்கலாம், ஒரு கோழியை பிடிக்கல நமக்கு. ஆனால் இவன் 300 நரியை பிடித்து விட்டு அவன் முழு அந்த பெலிஸ்தர்களுடைய எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டான். இவனுடைய வல்லமை. 300 பேரை அங்கே அடித்து 30 பேரை அடித்து அவர்களுடைய வஸ்திரத்தை எடுத்து வந்தான். அவனுடைய வல்லமை நாம் பார்க்கிறோம். அப்போ அதன் பிறகு நாம் வாசிப்போம், அவனை கட்டி பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார்கள். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அப்ப அதன் பிறகு அவர்கள் கட்டி ஒப்பு கொடுத்துட்டார்கள், பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்துட்டார்கள். ஒப்பு கொடுத்த பிறகு வாசிப்போம் 14ஆம் வசனத்திலிருந்து. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகளை அவன் கட்டவிழ்த்து அவன் போய்விட்டான். மறுபடி வாசிப்போம் 15ஆம் வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தொடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். ரைட். இப்ப பாருங்க, அப்ப அங்கே அவனை கட்டி கொண்டு போய் விட்டார்கள். அந்த இடத்துல அவன் கயிறெல்லாம் அறுத்து போட்டு விட்டு 1000 பேரை, ஒரு கழுதையின் பச்சை தாடை கிடந்தது, அதை எடுத்து அவன் 1000 பேரை அங்கே கொன்று போட்டான். அவனுடைய வல்லமை எவ்வளவாய் பெரிய வல்லமையாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். 1000 பேரை கொன்று போட்ட ஒருவனுடைய வல்லமை, 1000 பேரை கொண்டவன், 300 சிங்கத்தை நரியை பிடித்தவன், 1000 பேருடைய அவன் கொன்று போட்ட அவனுடைய வல்லமை அவனுக்குள்ளால இருந்தது. அது எல்லாம் காரணமும் ஆண்டவர் கொடுத்த வல்லமை, ஆண்டவர் அவனுக்குள்ளால கொடுத்த வல்லமை. அவன் எதற்காக அவன் பயன்படுத்துறான் என்று சொல்லி பார்ப்போம். 18ஆம் வசனம். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரே, உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன், வாசிங்க 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கிலே பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் இந்த இடத்துல சாக போனான்,
ஆண்டவர் அவனுக்கு அங்கே பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீர் கொடுத்தபடியால் மறுபடி அவனுக்கு உயிர் வருகிறது. ஆண்டவருக்கு சித்தமுள்ள இவன் மடிந்து போக வேண்டும் என்று சொல்லி, ஆனால் மறுபடி உயிர் வருகிறது. அப்போ நாம் வாசிப்போம் 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. ரைட், போதும் சிஸ்டர். இப்போ இந்த இடத்துல நாங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம், ஒரு திம்னாத்திலே பெண்ணை கண்டு அவளோடு போயிட்டு அங்கே அவனுடைய வாழ்க்கையில் அரவாசி முடிந்து விட்டது. அதன் பிறகு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் என்று சொல்லி நாம் காணுகிறோம். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் 2வது பாவத்தை அவன் செய்து விட்டான். வாசிப்போம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. இப்படி அவளை தினம் தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டிக் கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி தன் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேனாயானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போய்விடும், அதனால் நான் பல லட்சமாகி மற்ற எல்லா மனுஷரையும் போல் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ரைட், நான் இப்போ இந்த சீக்கிரமாக நான் வருகிறேன். இப்போ இவனுடைய பலங்கள், இவனுடைய வல்லமை இவ்விதமாக இருக்கிறது. அதாவது முதலாவது அவனை பிடித்து இப்போ இங்கே ஒரு பட்டணத்தில் 16ஆம் அதிகாரத்தில் அடைத்து விட்டார்கள். பட்டணத்தில் போட்டு அடைத்ததுக்கு பிறகு இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் பட்டண வாசலின் கதவை கூட கலட்டி கொண்டு போயிட்டு மலையிலே, அங்கே எப்ரோன் மலைக்கு முன்பதாக இருக்கிற மலையிலே போயிட்டு நின்று கொண்டு இருக்கிறான். பட்டண வாசல் கதவை கலட்டி கொண்டு. அவ்வளோ வல்லமை, அவ்வளோ அவனுக்கு பலம் இருக்கிறது. அப்போ இந்த வல்லமையெல்லாம் வைத்து கொண்டு இவன் இவ்வாறு செய்கிறான். ஆகவே இப்போ இங்கே 2வது வேசியோடும் அவன் இருந்து விட்டு போய்விட்டான். அப்போ நாங்கள் வாசிச்சோம் 16ஆம் வசனம் என்ன? 16ஆம் வசனத்தில் இப்போ சொல்லுகிறான், உன்னுடைய பலத்தை குறித்து இங்கே கேட்கிறாள் பெண். எப்படி கேட்கிறாள்? இவனுடைய பலத்தை குறித்து. கடைசியாக 3வது பெண்ணு தான் தெலீலாவின் இடத்துல போய்விட்டான். 16ஆம் வசனத்தில் கேட்கிறா, அவன் தெலீலா கேட்கிறா, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடியினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. அந்த நேரத்தில் 17ஆம் வசனம், தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சொல்லிவிட்டான். இருதயத்தில் உள்ள வெளிப்படுத்திட்டான். ஆண்டவர் சொன்ன ரகசியத்தை, ஆண்டவர் கொடுத்த பலம் இதனால்தான் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவன் வெளிப்படுத்தி விட்டான். வெளிப்படுத்தின உடனே தன் இருதயத்தை, ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருதயத்தை அடக்க முடியாட்டி அவன் கிறிஸ்தவ வாழ்வதே வேலையில்லை. தங்களுடைய இருதயத்தை அடக்க முடியாட்டி, இருதயத்தை அடக்க முடியாட்டி வேலை இல்லை. இருதயத்தை அடக்கினால்தான் அவன் தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு உகந்த காரியங்களை, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய முடியும். தன் இருதயத்தை அவன் பட்டணத்து வாசல் கதவை கொண்டு போயிட்டான். அவ்வளோ பலன். 1000 பேரை கொண்டு போட்டான். 300 நரிகளை பிடித்தான். பலசாலி. ஆனா தன்னுடைய இருதயத்தை அவனுக்கு அடக்க முடியாமல் போய்விட்டது. தன்னுடைய இருதயத்தை அடக்க முடியாமல் போய்விட்டது. உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டான்.
உள்ள ரகசியத்தை சொல்லிட்டான். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. தன் இருதயத்தை அடக்க முடியாதவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதை அடக்கணும். ஒரு வாலிபன் தன் மனதை அடக்கணும். ஒரு கிறிஸ்தவன் தன் மனதை அடக்கணும். தாம் மனதை அடக்காதவர்கள் கர்த்தருக்குள்ளால கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய ஆவியை காற்றுக்கொள்ள முடியாது. தன் இருதயத்தை அடக்காதவர்கள். பட்டணத்தை படிப்பதை பார்க்கிலும் தன் இருதயத்தை அடக்கிறவன் உத்தமன். இருதயத்தை அடக்க வேண்டாம். இருதயம் அதான் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதான் அந்த பழமொழி இருக்கிறது, பொறுத்தவன் பூமி ஆளுவான், பொங்குனவன் காடாளுவான் என்று. அப்ப அந்த பொறுமை, பொறுத்தவன், சாந்த குணம். அப்ப சாந்த குணம் உள்ளவன் தான் யார்? பலசாலி. என்ன? பலசாலியை பார்க்கிலும் சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் இருதயத்தை அடக்கிறவன் உத்தமன். தன் இருதயத்தை அடக்க முடியாம போனா எல்லாமே இழந்தவனாகிருவான். ஆவியின் அபிஷேகத்தை இழந்தவனாகிருவான். ஆவியின் அபிஷேகத்தை இழந்தவனாகி விடுவான். அவன் இடத்துல இருந்து இப்ப நாம் பார்ப்போம். வாசிப்போம் 18ஆம் வசனம். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திட்டான் என்று சொல்ல சொன்னான். 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ரைட், பாருங்க 20ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எழுந்த போது எப்பொழுதும் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ரைட், இப்ப வந்து பெலிஸ்தர்கள் அவனை பிடித்து விட்டார்கள். இவன் ரகசியத்தை சொல்லிவிட்டான். தெளிலா மடியிலே படுத்து விட்டு அதன் பிறகு அவனுடைய ஜடையை ஆள் கொண்டு வந்து வைத்து வெட்டிவிட்டால், அப்பொழுது அவன் எப்பொழுதும் போல எழுந்திருக்கிறான். எப்பொழுதும் போல சிம்சோன் எழுந்திருக்கிறான். இப்படிதான் ஒவ்வொரு முறையும் கட்டும் பொழுது, அவனை கயிர்களிலே கட்டும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், அப்படியே கூட கயிர்களை அறுத்து போட்டு எழுந்து விடுவான். அவனுடைய வல்லமை. ஆனால் ஏனென்றால் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளால இருந்தது. ஆனபடியால் அப்படி செய்து விட்டான். ஆனால் இந்த முறை அவன் எப்பொழுதும் போல எழுந்திருக்கிறான். எப்படி? எப்பொழுதும் போல எழுந்திருக்கிறான். எப்பொழுதும் போல எழுந்திருக்கிற நேரத்தில் அவனுக்கு நடந்த காரியம் என்ன? அங்கே தேவனுடைய வல்லமை அவனை விட்டு போய்விட்டது. எப்படி? 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு
என்ன வெளியே போவேன் என்றான். தன்னுடைய வாழ்க்கையில இருந்த பலம் கர்த்தர் கொடுத்ததென்று இவன் நல்லா தெரியும். அவன் அப்படியே உதறி போட்டு எலும்பு என்று சொல்லி எலும்புகிறான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய பலன் அவனை விட்டு போனதை அறியாம இருந்தான். அந்த நேரத்தில் மாட்டிக்கொண்டான். ஒரு தடவை 2 தடவை தான், 3வது தடவை சான்ஸ் இல்லை எங்கேயுமே. இவன் ஆண்டவர் சொன்னான், நீ திருமணம் முடிக்க கூடாது. பெலிஸ்தர், அதுவும் போய் பெலிஸ்தியர்களை, வேசிகளை. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 7ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இவன் பரிசுத்த ஜாதி, இவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபன். ஆண்டவருக்கென்று இஸ்ரவேலை குறித்து ஆண்டவரிடத்தில் இருந்த தரிசனத்தை கொண்டு செல்ல வேண்டியவன், இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாற்ற வேண்டியவன். இவன் செய்யக்கூடாது என்று சொன்ன வேலையை இவன் செய்தபடியால். வாசிப்போம் 21:7. அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியாகிலும் கற்பு குலைந்தவள் ஆகிலும் விவாகம் பண்ணினவர்கள் ஆகிலும் தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரியாகிலும் விவாகம் பண்ணினவர்களாக. இங்கே சொல்லப்படுகிற லேவியாகமம் 21:7, இவர்கள் பரிசுத்த ஜாதிகள், இவர்கள் பரிசுத்தமான ஜாதி. இவன் போயிட்டு வேசியையாவது கற்பு குலைந்தவளையாவது திருமணம் பண்ணக்கூடாது. ஆனபடியால் தான் தேவ வல்லமை இவனை விட்டு விலகி போனது. முதலாவது பெண் கற்பு குலைந்தவள், 2வது காசாவில் அவள் ஒரு வேசி, 3வது தெலீலா, அவளும் ஒரு வேசி. ஆகவே ஆண்டவர் தீட்டுப்பட்டவனாகிவிட்டான் ஆண்டவருக்குள்ளால. ஆனபடியால் தான் இவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை போய்விட்டது. இன்றைக்கும் பார்வைக்கு நாம அபிஷேகம் பெற்றவர்களாய், ஊழியம் செய்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வேதத்தோடு சபைக்கு வர போக நாம் நன்றாக இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய அபிஷேகத்தோடு, தேவனுடைய அபிஷேகத்தை காத்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையில நாம நடக்கிறோமா? எத்தனை பேர் நான் ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாய் தான் நான் நடக்கிறேன் என்று சொல்றீங்க? நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை காத்து கொண்டு தான் நடக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் அவனுக்கு வல்லமையை கொடுத்தது தன் மக்களை காப்பாற்றணும், தன் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுறதுக்காக. அதான் முதலாவதாய் ஆண்டவர் சொன்னது. என்ன சொன்னார்? அங்கே 13ஆம் அதிகாரத்தில், அங்கே 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அவன் இஸ்ரவேலை காப்பாற்றுகிறவனாய், இஸ்ரவேலை காக்கிறவனாய் இருந்த இவனுக்கு ஆண்டவர் அதுக்கு தான் அவனுக்கு கொடுத்தார் வல்லமை. நீங்க ஊழியம் செய்வதற்கு தான் ஆண்டவர் கொடுத்தார் அபிஷேகம். ஆண்டவருக்கென்று பாடதான் ஆண்டவர் அவருக்கென்று பாடுகிற திறன், தாளத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கென்று இசைக்கருவிகள் இசைக்கத்தான் அவர் தாளந்தை கொடுத்தார். ஆண்டவருக்கென்று சுவிசேஷம் சொல்லதான் ஆண்டவர் உங்கள் மூலமாய் ஆண்டவர் அவருடைய வல்லமை அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம அதை வைத்து என்ன செய்தோம்? இவன் சிம்சோன் மிகவும் பலவான், ஆனால் பலவீனன். மிகவும் பலவான், சரீரத்திலே பலவான், இருதயத்திலே பலவீனமான. இருதயத்திலே தன் இச்சைக்கு இழுப்புண்டு போனவன். நாமளும் அப்படித்தான். பார்வையிலே பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம், ஆனா உள்ளத்திலே நாமளும் இப்படிதான் இருக்கிறோம். உள்ளத்திலே பலவீனர்களாக இருக்கிறோம். பார்வையிலே பலவான், எல்லா காரியங்களையும் செய்தான்,
1000 பேரை கொன்னவன். பட்டணத்து வாசல் கதவு, வீட்டு வாசல் கதவு இல்லை, வீட்டு வாசல் கதவு சின்னது, 4 அடி ஆக பெரிதா இருந்தால். பட்டணத்து வாசல் கதவு என்றால் கிராமத்தில் ஒரு பட்டணத்தில் இருக்கும் பெரிதான வாசல். அந்த வாசல் கதவை சுமந்து அதை தூக்கிட்டு போன வல்லமையானவன். ஆனால் தன் இருதயத்தை அடக்க முடியாது போனான். 1000 பேரை கொண்டு அடக்கினவன் தன் இருதயத்தை அடக்க முடியாது போனான். சரீரத்திலே மிகவும் பலவானானான், மனதிலே பலவீனமானவன். மனதிலே பலவீனமானவன். இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் ஆவிக்குரியவர்களா நாம் இருக்கிறோம். ஆனால் மனதில், எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம், நாங்கள் ஆண்டவருக்கு எடுத்திருக்கிற முடிவுகள் என்ன? நீங்கள் எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்வீர்கள். தொழிலை இழந்தீங்களா, தொழிலை பெற்றுக்கொள்வீங்க. பணத்தை இழந்தீங்களா, பணத்தை பெற்றுக்கொள்வீங்க. வீட்டை இழந்தீங்களா, வீட்டை பெற்றுக்கொள்வீங்க. அபிஷேகத்தை இழந்தீங்களோ ஒரு நாளும் பெற முடியாது. நீங்க அபிஷேகம் இல்லாம வாழுகிற கிறிஸ்தவர்களானு சரி, வாலிபனே, கன்னிகையே, முதியோர்களே, சகோதரனே, சகோதரியே, அபிஷேகத்தை இழந்து விடாதீங்க. அபிஷேகம் இருந்தாதான் வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி காண முடியும். அபிஷேகம் இருந்தாதான் உங்க வாழ்க்கையில ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவனால் கேட்க. நான் தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி சொல்லுகிறவன். நான் மூடி மறைத்து நான் எதையும் பேச மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறத நான் அப்படியே சொல்லுவேன். பட்டயத்தை அடக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த பட்டயத்தை அடக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இதில் உள்ளபடி நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேளாத படிக்கு எத்தனையோ வாலிபர்கள் எழுந்து போகிறீர்கள். வார்த்தையை கேட்க முடியாத படிக்கு எழுந்து போகிறீர்கள். இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்கிறவன் பாக்கியவான், அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த திருவசனத்தை அவமதிக்கிறவன் என்ன ஆவான்? வாசிப்போம். நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும். வாசிப்போம். நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நீங்க மனம் திரும்புகிறீரோ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா இதை விட்டு நீங்க விலகி போவீர்களானால், இதை கேட்காம போவீர்களானால் நாள் முடியாது. ஆண்டவர் தான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான். அதன் பிறகு ஆண்டவர் தான் உங்களை நடத்துவார். அவ்வளோதான். ஆண்டவர் தான். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. இந்த இடத்துல நாம் பார்த்தோம், இந்த வாலிபனின் பலம், இவனுடைய வாலிபம் பலம் இவனுக்கு இச்சைக்கு அல்ல. இவன் ஆண்டவர் சொன்னபடி நசரேயன் திருமணமாக பண்ணிக்கொள்ளக்கூடாது, ஆனால் அதை பண்ணிட்டான். இவன் தீட்டானவனாக இருக்கக்கூடாது, அவன் தீட்டுப்பட்டவன். பிரேத அண்டையில் போகக்கூடாது, இவன் கொண்டு போட்ட அந்த சிங்கத்தின் இடத்துல பிரேதத்துக்கிட்டே போய்விட்டான். தன் தாய் தகப்பன் சொன்னதை கேட்கல. பெலிஸ்தியர்கள் அந்நிய ஜாதிகள் இடத்துல போய் திருமணம் முடித்து விட்டான். கற்பு குழந்தவளை கல்யாணம் முடித்து விட்டான். வேசியை திருமணம் பண்ணி விட்டான். ஆகவே இவனுடைய வாழ்க்கையில இவனுடைய பலத்தை நம்பி பெருமையோட போனபடியால் இவன் விழுந்து விட்டான். தாய் தகப்பன் சொன்னதை இவன் கேட்கல, இவன் விழுந்து விட்டான். கடைசியில கர்த்தர் கைவிட்டுட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் போய்விட்டார். போனதன் பிறகுதான் அவனுடைய பலன் அவனை விட்டு போனது. ஆகவே அதன் பிறகு அவனை கொண்டு போய் அங்கே ஆலயத்தில் கட்டி அவனுடைய கண்ணை பிடுங்கி அவனை மாவரைக்கு விட்டுட்டார்கள். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ரைட், என்னுடைய நேரமும் முடிந்து விட்டது. தானாக மைக் ஆஃப் ஆகி விட்டது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இப்படி தான். கேட்க முடியாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை ஒரு நேரம் இரவு வேளையில் உங்களோட பேசும். இரவு வேளையிலே உங்களோடு பேசும். ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார். நாங்கள் எழுந்திருப்போம்.